இந்த சோல்மேட், சோல் கனெக்ஷன் இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இதெல்லாம் உண்மையான விஷயமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? பாத்திரலாமா? வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா. ஐம் எ ஃபிலிம் டைரக்டர். பேய் கொட்டு அப்படிங்கிறது நான் எடுத்த படம். சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமா தேட்டர் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் சோல்மேட்னா என்னன்னு பாத்திரலாம். இப்போ நம்ம மனிதர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சரி, இல்ல விலங்குகள், பறவைகள், ஈ, பூச்சி, புழு எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு உயிர் இருக்கு. அது இயங்கி கொண்டிருக்கிறது. எப்போ அந்த உயிர் விடை பெற்று போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது உடலை விட்டு பிரிகிறது. மறுபடியும் ஒரு பர்த், ஒரு ஜனனம் எடுக்குது. அப்படி ஒரு இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு மாறணும்னு நினைக்கும் போது ஒரு மனிதர்களா இருக்கவங்க மறுபடியும் மனிதர்களா தான் பிறவி எடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதர்களா இருக்கிறவங்க ஒரு விலங்காவோ பறவையாவோ புழு பூச்சியா மறுபடியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸா இருந்தவங்க இந்த பிறவியில மனிதர்களா பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது அவங்க கர்மாவை பொறுத்தது. இப்போ இந்த சோல் கனெக்ஷன் எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொரு பர்த்லயும் நம்ம யார் கூட எல்லாம் டிராவல் பண்ணிருப்போம், யாரெல்லாம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க, ரத்த சொந்த பந்தங்களா இருந்திருப்பாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள அந்த சோல் ஞாபகம் வச்சிருக்கும். ஏன்னா பாடி தான் மாறி இருக்கு, சோல் ஒண்ணுதான். அப்போ அந்த சோலுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மெமரி இருக்கு, கம்ப்யூட்டர் மாதிரி. அந்த விஷயங்கள் தூண்டப்படும் போது அதுக்கு டக்குன்னு கிளிக் ஆகி ஞாபகம் வந்துடும். இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா எத்தனை விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு? ரொம்ப ஜாஸ்தி நம்ம எதுக்கு எமோஷன் கொடுத்தோம் அந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல இருக்கிறத சொல்றேன். சில விஷயங்கள் அதை நினைவூட்டக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது, அப்போ அந்த சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும்ல, மறைஞ்சு ஒளிஞ்சு உங்களோட மனசுக்குள்ளார புதஞ்சு கிடைக்கிற அந்த விஷயம் அப்போ ஆக்டிவேட் ஆகி வெளியே வரும். அட, நம்மளுக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரிதானே நடந்தது அப்படின்னு அந்த புதஞ்சிருந்த அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? அதே மாதிரிதான் பூர்வ ஜென்மத்து ஞாபகம் ஆக்டிவேட் பண்ணி தூண்டப்படும் போது அதே சேம் ஈக்குவலண்டான ஏதாவது விஷயங்கள் இங்க நடக்கும் போது அந்த விஷயம் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு ஞாபகம் நீங்க அதை இப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. உங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும். அதனாலதான் சில இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோமே, இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு, இதே இடத்துல நான் இதே மாதிரி நடந்து போன மாதிரி இருக்கு, இதே மாதிரி நான் பேசின மாதிரி இருக்கு, இதே சம்பவம் ஆல்ரெடி நடந்தது நான் இப்ப ரிப்பீட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு தேஜாவு. அதே மாதிரிதான் சில மனிதர்களை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன், இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அதனாலதான் ஏற்படுது. அவங்கள முன்ன பின்ன நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்போம். ஆனா அவங்க கூட அப்படி ஒரு ஈஸியா அட்டாச் ஆயிடுவோம். இது ஏன் அப்படின்னா சோல் கனெக்ஷன் தான். அந்த ஜென்மத்துல அவங்க நம்மளோட ஏதாவது ஒரு சொந்தமா இருந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு இப்ப தெரியாது, ஆனா நம்மளோட சோலுக்கு தெரியும். நம்மளோட நார்மல் கான்சியஸ்னஸ்க்கு தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். மெமரி. அந்த விஷயம் தூண்டப்படும் போது அதே மாதிரி சேம் விஷயங்கள் பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும், சேம் இடத்த பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும், சேம் மனிதர்களை பார்க்கும்போது அதுக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி அந்த சோல் கனெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
நீங்க அந்த ஜென்மத்துல நீங்க அவங்க கூட இருந்த போது எந்த பந்தத்துல இருந்தீங்களோ அதே சேம் பந்தமோ இல்ல வேற எந்த பந்தமோ எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன? அன்பு தானே. அப்ப அங்க விட்டதை இங்க தொடருவீங்க, இங்க யோசிப்பீங்க. இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல தேவையா? சில பேர் காதலிக்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, இந்த பர்சனை நான் எதுக்கு லவ் பண்ணேன், இப்ப இந்த பர்சன் என்னோட லைஃப்ல இந்த நேரத்துல நம்மளுக்கு தேவையா? உங்களுக்குள்ளார இருக்கிற கண்ட்ரோல்ல அது இல்ல. இட் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். சோல் கனெக்ஷன். பிரபஞ்சம் சம்டைம்ஸ் நம்மள யாரு கூடயோ சேர்த்தணும்னு நினைக்கும் போது இப்போ உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறதுல அது யோசிக்காது. அது ஒரு சோல் கனெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து பொருத்தி விட்டுரும். அப்போ நீங்க யோசிப்பீங்க, ரொம்ப குழப்பம் வரும். ஏன் இவங்க கிட்ட மட்டும் நம்மளுக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் வருது, இவங்க கிட்ட மட்டும் நம்ம ஏன் இவ்வளவு நல்லா ஃப்ரீயா பேசுறோம், இவ்வளவு நல்ல பாண்டேஜ் எப்படி வந்தது அப்படின்லாம் நம்மளுக்கு தோன்றது. இதுதான் காரணம். அடுத்தது, நீங்க ஒன்னு நினைப்பீங்க, அவங்க அத பேசுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு சொல்லி புரிய வச்சு அப்புறம் அவங்கள பண்ண வைக்கணும்னு நினைக்கிறத நீங்க சொல்லாமலே அவங்க அந்த விஷயத்த பண்ணுவாங்க. இதெல்லாம் சோல் கனெக்ஷன் இருந்தா மட்டுமே நடக்கும். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ டிசம்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா உங்கள் மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அவங்க அது உணர முடியும். ஒரு கவலையில இருக்கீங்களா, டிப்ரெஷன்ல இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க உங்க மனசுல என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதோட சேம் வேவ் லென்த் அவங்களுக்கும் இருக்கும். நீங்க அவங்கள பத்தி நினைப்பீங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. புரியுதா? நீங்க அவங்கள பத்தி நினைப்பீங்க, அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் சோல் கனெக்ஷன் சொல்றது. சோ இந்த மாதிரி சோல் கனெக்ஷன் உங்களுக்கும் யாருக்கிட்டையாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அது இப்ப வந்தது இல்ல, பூர்வ ஜென்மத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நல்லா புரிஞ்சுதா வாட் இஸ் சோல் கனெக்ஷன்? இன்னும் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம இந்த சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் என்னோட செகண்ட் சேனல். என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் எஸ் லாவண்யா டைரக்டர். அவ்வளவுதான். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க இந்த வீடியோவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவிடலாம், உங்களோட டவுட்ஸை பதிவிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாரு கூட எல்லாம் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.